யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் பேஸ்டு இன்ஸ்டிடியூஷன். யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே ஹியூமன் ரைட்ஸை பற்றி தான் பேசுது. ஆனால் இந்த 4 இன்ஸ்டிடியூஷன் மட்டும் ஹியூமன் ரைட்ஸை ரொம்ப ப்ரைமரியாக வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் மொத்தம் 47 பேர் இருப்பாங்க. இவங்க டைரக்ட்லி எலெக்ட் பண்ணவங்க. இவங்களோட எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு சீக்ரெட் பேலோட் அப்படின்னா ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் பேரை மடித்து போடணும். எனக்கு இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த முறையில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, சீக்ரெட் பேலோட் முறையில். இதில் ஈக்விட்டபிள் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் முறையில் தான் சீட்டு ஒதுக்குறாங்க. என்ன இந்த ஈக்விட்டபிள் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கிறாங்களா ஒரு 13 பேர் வாங்க. நீங்கள் ஆசிய கண்டத்தை சேர்ந்தவங்களா ஒரு 13 பேர் வாங்க. நீங்கள் லாட்டின் அமெரிக்காவை சேர்ந்தவங்களா 8 பேர் மட்டும் போதும். ஈஸ்டர்ன் யூரோப்பியன் குரூப்பாக 6 பேர் மட்டும் போதும். அப்படின்னு எந்த பரப்பளவுக்கு எத்தனை பேர் வேணுமோ அதுதான் ஈக்விட்டபிள் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். சரியாப்பா? இப்போது அடுத்து இவங்க எத்தனை வருஷம் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 3 வருஷம் இருப்பாங்க. இமிடியட்டாக 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, இமிடியட்டாக இன்னொரு முறை எலெக்ஷனில் ஜெயிப்பாங்களான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. 3 வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா அதன் பிறகு ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் தான் திரும்ப ஜெயிக்க முடியும், எலெக்ஷன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இவங்க. சரியா? இந்த மெம்பர்ஷிப்பில் இவங்க இருக்கணும் அப்படின்னா ப்ரமோஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ஹியூமன் ரைட்டை வயலேட் பண்ணும் விதமாக இவங்க நடந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய மெம்பர்ஷிப் கேன்சல் ஆகிடும். இதில் மெம்பராக இருக்கிறவங்க ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை உறுதிப்படுத்தியிருக்கணும். இவங்க வருஷத்தில் 3 தடவை செஷன் வைக்கிறாங்க, மீட்டிங் வைக்கிறாங்க. ஒரு மீட்டிங் 10 வாரம் வரையும் நீடிக்கும். அந்த 10 வாரம் வரையும் நீடிக்கக்கூடிய மீட்டிங்கை மெயின் செஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவைப்பட்டது அப்படின்னா எமர்ஜென்சி செஷன் கூட ஒன்று வைப்பாங்க. ஆனால் அதுக்கு 3% உறுப்பினர்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பீரியாடிக்கல் ரிவ்யூ. ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்படி இந்த ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறன்னு பீரியாடிக்கல் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷனை எல்லா நாட்டு மக்களுக்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பேசிக்காக ஹியூமன் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை பேசி சமாளிக்கிறாங்க. ஜென்ரல் அசம்பிளிக்கு ஹியூமன் ரைட்ஸ் ஃபீல்டை பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுக்குறாங்க. அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஆலோசனை வழங்குறாங்க. இதுதான் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலோட வேலை. அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அண்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய கமிட்டி தான் இது. இந்த கமிஷன் 1947ஆம் ஆண்டு வந்திருக்கு. இதில் 26 மெம்பர்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. இந்த 26 மெம்பருக்கும் 4 வருஷம் டேர்ம். சரியாப்பா? 4 வருஷம் டேர்ம். அதில் 13 பேருக்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 2 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் என்னென்னா 13 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. ஒவ்வொரு மெம்பருக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெம்பர் இருப்பாங்க. இவர் திடீர்னு இறந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெம்பர் இருப்பாங்க. இதுலேயும் மெம்பர்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஈக்விட்டபிள் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா? இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ரேஷியல், நேஷ்னல், ரிலிஜியஸ், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியோட ஃப்ரீடம்மை இவங்க பாதுகாக்கிறாங்க. இன்னொன்று ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்னா இந்த அடிமையை வியாபாரம் பண்ணுவாங்க. மனுஷனை அடிமையாக மாற்றி கழுத்தில் சங்கிலி போட்டு வியாபாரம் பண்ணுறது, மனுஷங்களை கடத்துறது. ப்ராஸ்டிடியூஷன், அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, அடிமை ஒழிப்பு. இந்த மாதிரியான கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களில் எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோன்னு சொல்லி பார்க்கறது தான் இவங்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷன். கமிஷன் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன்.
இதில் 45 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது 1991ஆம் ஆண்டு இந்த அமைப்பு வருது. எக்கனாமிக் அண்டு சோசியல் கவுன்சிலில் இருக்கக்கூடியவங்க தான் இதோட மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதோட மெம்பர்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஈக்விட்டபிள் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் முறையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க பண்ணக்கூடிய 4 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, ப்ரோக்ராமிங், அதாவது பெண்களுக்கு ப்ரோக்ராமிங், கோஆர்டினேஷன், அதை மானிட்டர் பண்ணுறது, பாலிசி டெவலப்மெண்ட், இந்த வேலையை இந்த கமிஷன் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் பண்ணுறாங்க. இந்த கமிஷன் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் ரீஜனல் லெவல் பாடிஸ் கூடயும் நேஷ்னல் பாடிஸ்னால் ஒவ்வொரு நேஷனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு கூடயும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விமனை எப்படி எம்பவர் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி எக்கனாமிக் அண்டு சோஷியலி அவங்கள பெனிஃபிட் ஆக்கலாம் அப்படின்றதில் இந்த கமிஷன் தீர்மானத்தோடு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விமனை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, விமனுக்கு அகைன்ஸ்டாக எந்த வயலன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த கமிஷன் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் கமிஷன் சொல்கிறாங்க. ஆஃபீஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் ஹையர் கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜீஸ், இந்த ஆஃபீஸை 1949 தான் அமைக்கிறாங்க யுஎன்ஓ. எதற்காக அப்படின்னா, 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பலர் தங்களுடைய வீடுகள் அற்று நிற்கதியாய் ஒவ்வொரு நாட்டிலையும் தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜீஸை அமைத்து ரெஃப்யூஜீஸ், அகதிகள், டிஸ்பிளேஸ்டு பர்சன்ஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனவங்க, ஸ்டேட்லெஸ் பர்சன்ஸ், ஸ்டேட்டே இல்லாமல் இருக்கிறவங்க, ரிட்டர்னீஸ், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ப்ராப்பராக நாம் ஒரு இடம் கொடுக்கணும். இதை தான் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்லேயும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பராக ஒரு இடம் கொடுத்து இவங்களை ட்ரீட் பண்ணுற வேலைக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜீஸ். இதோட ஹெட் குவார்ட்டர் ஜெனீவாவில் இருக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எங்கே அகதிகள் இருக்காங்களோ அவங்க ப்ராப்ளமை தீர்த்து வைக்க அந்தந்த நாட்டில் தான் இருப்பாங்க. இந்த ஹை கமிஷனரை எலெக்ட் பண்ணுறது யாருன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி. சரியாப்பா? இவரோட வேலை என்ன அப்படின்னா, போர் நடக்கும்போது வரக்கூடிய அகதிகளை பாதுகாப்பதும் அவர்களை திருப்பி அனுப்புவதும் இதுதான் இவருடைய முக்கிய தொழிலாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக நான் நாடற்று திக்கற்று போயிருக்கேன்லாம் சிலர் சொல்லுவாங்க, இல்லை அது குறையும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஆஃபீஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜீஸ் அமைக்கப்பட்டது.